11th ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டண்டான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 3.4 குவார்ட்டர்லி எக்ஸாம் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது தான். காஸ் 105 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த டிகிரியை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். எப்படின்னா ஸ்டாண்டர்டான டிகிரியை வச்சு. எதெல்லாம் ஸ்டாண்டர்ட்னா 90, 60, 45 அண்ட் 30 டிகிரி. இதெல்லாம் ஸ்டாண்டர்டான டிகிரிஸ். இப்போ காஸ் ஷீட்டவை நான் எப்படிலாம் பிரிக்கலாம், 105 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா 60 + 45 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 105 வரும். இது ரெண்டுமே இந்த ஸ்டாண்டர்ட் டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ காஸ் 60 + 45 டிகிரி. அப்போ இது வந்து காஸ் A + B ஃபார்மேட்டில் இருக்குது. காஸ் A + Bனா காஸ் A காஸ் B மைனஸ் சைன் A சைன் B. ஓகேவா? இப்போ ஏவோட இடத்துல 60 இருக்குது, பியோட இடத்துல 45 இருக்குது. இங்கே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். காஸ் 60 டிகிரி காஸ் 45 டிகிரி மைனஸ் சைன் 60 டிகிரி சைன் 45 டிகிரி. காஸ் 60ஓட வேல்யூ 1/2, காஸ் 45ஓட வேல்யூ 1/√2, சைன் 60ஓட வேல்யூ √3/2, சைன் 45 டிகிரியோட 1/√2. இப்போ டினாமினேட்டர் 2√2 ரெண்டு பக்கமும் இருக்கனால காமனாக 2√2 எடுத்துட்டோம். நியூமரேட்டரில் 1 மைனஸ் √3. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ சிமிலர் இதே மாதிரி தான் நம்ம ரிமைனிங் உள்ள பார்ட்டுக்கும் சால்வ் பண்ணணும். என்னென்ன சம் இருக்குது அப்படின்னா சைன் 105, நெக்ஸ்ட்டு tan 7π/12ன்னு இருக்குது. அப்போ tan ஆஃப் 7π/12 அப்படின்னா என்ன அர்த்தம்? 180/π. பை கேன்சல் பண்ணிட்டோம். 2 6 are 12, 3 6 are 18, 30. 1 2 are 2, 15. Then tan 7 × 15, 105. Then tan of 60 + 45 டிகிரி. நமக்கு ஆல்ரெடி டேனுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? tan A + B tan A tan A + tan B 1 மைனஸ் tan 60 tan 45. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போதும். tan 60ஓட வேல்யூ √3 + 1/1 மைனஸ் √3. ஓகேவா? எப்போவுமே இந்த டினாமினேட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா √3 வேல்யூஸ் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவேன். இந்த √3 + 1னாலும் 1 + √3னாலும் சேம் தான். நான் 1 வரதுனால ஃபர்ஸ்ட்டு வர மாதிரி மாற்றிக்கிறேன். 1 + √3ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். A + B A - Bனா A² மைனஸ் B², 1 மைனஸ் 3 மைனஸ் 2. ஓகேவா? இப்போ மைனஸ் மேலே நியூமரேட்டர் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இது ஃபார்முலா அப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். A + B த ஹோல் ஸ்கொயர்னா A² + B² + 2AB. இங்கே அதே ப்ளஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் -2ன்னு வரும். 1 + 3 4 + 2√3 டிவைடட் பை -2. ஸோ ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது. எடுத்துட்டோம் அப்படின்னா 2 + √3 டிவைடட் பை -2. ஸோ 2 2வையும் கேன்சல் பண்ணால் -2 + √3. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதிலே 20th சம்மில் வந்து tan 45 + A = 1 + tan A/1 - tan A. இதை தான் ப்ரூவ் பண்ணணும். இதே மாதிரி சிமிலர் இன்னொரு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 - Aன்னு கொடுத்தா இந்த சைன் வந்து ஆல்டர்னேட்டிவ் மாறுது, அவ்வளோதான். ஓகே, நமக்கு tan A + B ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது? tan A + tan B / 1 - tan A tan B. ஸோ இந்த ஃபார்முலா படி இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏக்கு பதில் 45 டிகிரி இருக்குது. tan 45 + tan A 1 - tan 45 tan A. இப்போ tan 45ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 - tan A 1 + tan A 1 - tan B. ஸோ ஹென்ஸ் வி ப்ரூவ். இதே சிமிலரில் தான் இன்னொரு ஃபார்முலா. ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 21st சம் செய்யலாம். அதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். cot A + B. எனக்கு cot A + B ஃபார்முலாவோட காட்டோட ரெசிப்ரோக்கல் என்னென்னா 1/tan A + B. இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு tan A + Bக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறேன். இந்த இருக்குல்லையா tan A + B. tan A + Bனா ஃபார்முலா என்னது?
tan A plus tan B by 1 minus tan A tan B. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது tan A plus B, இதே இது 1 by tan of A plus B நான் என்ன பண்ணணும், இதோட ரெசிப்ரோக்கல், இதை அப்படியே தலைகீழாக எழுதணும். ரெசிப்ரோக்கல் பண்ணியாச்சா? ஓகே. இப்போது நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆனால் எல்லாமே எனக்கு ஆன்சர் கார்டில் இருக்கனால நான் இந்த சைட் வேல்யூவையும் ஃபுல்லுமே ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா 1 minus 1 by cot A 1 by cot B by 1 by cot A plus 1 by cot B. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து cot A cot B, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரில் cot A cot B minus 1 divided by cot A cot B, இது நியூமரேட்டர் வேல்யூ. இதே மாதிரி டினாமினேட்டில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் cot B plus cot A divided by cot A cot B. ஸோ இப்போ சேம் டினாமினேட்டர்ஸ் வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் எழுதுகிறோம். cot A cot B minus 1, இதை வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறோம் நமக்கு ஆன்சர்ஸில் தேவையான மாதிரி. cot A plus cot B. So hence we prove the answer. Okay, y equal to RHS. ஓகே, இந்த சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் டேட்டா 2 கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம கிவன் டேட்டாவில் இந்த tan θ ப்ளஸ் tan பையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து கே வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கே வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரைட் சைடில் இருக்க tan பை லெஃப்ட் சைடில் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேவா? tan பை டிவைடட் பை tan θ பை tan பை ஈக்குவல் டு கேன்னு. இப்போ இந்த tan θ என்ன செய்கிறோன்னா sin θ பை காஸ் θனும் tan பைனா sin பை பை காஸ் பைன்னு மாற்றுறோம். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணால் அதாவது sin θ நியூமரேட்டர் இருக்கும், காஸ் θ இந்த ரெண்டு ரெசிப்ரோக்கல் ஆக்கிறப்ப காஸ் மேலே வந்துடும், சைன் கீழே வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். sin θ காஸ் பை காஸ் θ sin பை ஈக்குவல் டு கே. ஸோ இதை நான் திருப்பி செஞ்சு காமிக்கிறேன். sin θ பை காஸ் θ இது டிவிஷன் தானே, அதை நான் மல்டிப்ளிகேஷனை மாற்றினா இது ரெசிப்ரோக்கல் ஆகும். காஸ் பை பை sin பை, அப்போ sin θ காஸ் பை காஸ் θ sin பை ஈக்குவல் டு கே. காம்பனண்ட்டோ டிவிடெண்ட்டோ ரூல்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் படி என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்க டேர்மை டினாமினேட்டர் இருக்க டேர்மையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறது. நியூமரேட்டரில் நான் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், நான் sin θ காஸ் பை மைனஸ் காஸ் θ sin பை டிவைடட் பை அதே sin θ காஸ் பை இங்கே மைனஸ் பதில் ப்ளஸ் போட்டிருக்கேன் ஈக்குவல் டு நமக்கு நியூமரேட்டரில் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ டினாமினேட்டர் வேல்யூவால் சப்ராக்ட் பண்ணுறோம். கே மைனஸ் 1 பை கே ப்ளஸ் 1. சேம் ப்ராசஸ், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் எடுத்து என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே எப்படி நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டரை சப்ராக்ட் பண்ணுறோம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர், நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர், நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் பை நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர். ஓகேவா? இதுதான் காம்பனண்ட்டோ டிவிடெண்ட்டோ ரூல். அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அதை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா sin A cos B மைனஸ் காஸ் A sin B படி ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணுறோம். θ மைனஸ் பை பை θ ப்ளஸ் பைன்னு வருது. நெக்ஸ்ட்டு θ ப்ளஸ் பைன்றது அவங்க கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. θ ப்ளஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் சைன் நமக்கு என்ன வேணும், sin θ மைனஸ் பையோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 1 பை கே ப்ளஸ் 1 sin ஆல்ஃபா. ஹென்ஸ் வி ப்ரூவ் த ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம 3.5ல் தேர்ட் சம் பார்க்கணும். எக்ஸசைஸ் 3.5ல் தேர்ட் சம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். இதை கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க. நமக்கு cos 3θ கேட்டிருக்காங்க. அப்போ cos 3θ வேணுன்னா cos 3θக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். 3ல் முடியினால 4ல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 3னா 4 cos க்யூப் θ, 3ன்றனால க்யூப், 4 cos க்யூப் θ மைனஸ் 3 cos θ. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 cos க்யூப் θ மைனஸ் 3 cos θ. இப்போ நம்ம காஸ் θ வேல்யூ கொடுத்ததுனால நம்ம அந்த வேல்யூவை காஸ் θக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். a ப்ளஸ் 1 பை a த ஹோல் க்யூப் மைனஸ் 3 1/2. இங்கே ஒரு 1/2 மிஸ் பண்ணிட்டோமா, 1/2 த ஹோல் க்யூப்.
ஹோல் க்யூப்னால் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 8 வந்து டினாமினேட்டரில் வரும். a + 1/a த ஹோல் க்யூப் மைனஸ் 3/2 a + 1/a. ஓகேவா? ஓகே, இப்போது இது ப்ராக்கெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் 4க்கு. எதுக்காக அப்படின்னா இங்கே ஹோல் க்யூப் இருக்கிறதுனால எனக்கு ஃபார்முலா படி இது எக்ஸ்பாண்ட் ஆகும். அப்போ நமக்கு நிறைய டேர்ம் வரும். அப்போ கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நான் 4 ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ 1/8 அப்படியே வச்சுக்கோங்க. a + 1/a த ஹோல் க்யூப் அப்படின்னா, அதாவது a + b த ஹோல் க்யூப் அப்படின்னா a³ + 3a² b + 3ab². a³ 3a² b + 3ab² + b³. இந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a³ + 3a², bயோட வேல்யூ 1/a, 3a 1/a த ஹோல் ஸ்கொயர் + 1/a த ஹோல் க்யூப் minus 3/2 a + 1/a. இது கேன்சல் பண்ணால் வெறும் a மட்டும் இருக்கும். 3a ப்ளஸ் இங்கே 3/a ஓகே. இப்போ இந்த 1/4ஆல் உள்ளக்கூடிய 1/8 இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணோன்னா இது கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 1/2ஆல் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணோன்னா இது ரெண்டே பேர் பண்ணிக்கலாம். 1/2 ஆஃப் a³ + 1/a³ 3a + 3/a minus 3/2 a + 1/a. a³ + 1/a³ 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1/2 3a + 3/a minus 3/2 a minus 1/a a + 1/a. ஓகேவா? இதை அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு RHS பார்த்தோன்னா இதுதான் இருக்கும். 1/2 a³ + 1/a³ தான் இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம் இல்லைன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகும்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இது ரெண்டுமே 3 காமனாக இருக்குன்னா நான் 3 காமனாக எடுத்துகிறேன். இது சேமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா என்னோடய வேல்யூ RHS. ஓகே ஓகே, இந்த சம் எப்படி ஈஸியாக செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க. இஃப் a + b = 45 டிகிரி. இந்த மாதிரி a + b 45 டிகிரியாக இருந்தால் இந்த மாதிரி 1 + tan a 1 + tan b மல்டிப்ளை பண்ணால் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க இஃப்பை மட்டும் எடுத்துக்கிறோம். a + b = 45 டிகிரின்னு இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் நம்ம டேனால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ tan a + b = tan 45 டிகிரின்னு வரும். tan a + b ஃபார்முலா tan 45 டிகிரியோட வேல்யூ 1. tan a + bனா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட் போகிறப்போ மல்டிப்ளை ஆகி 1 - tan a tan b ஆகும். நெக்ஸ்ட்டு உனக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வந்து நம்பரை மட்டும் லெஃப்ட் சைடு வேல்யூஸை லெஃப்ட் சைடும் நம்பர்ஸை ரைட் சைடும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது. எனக்கு ரைட் சைடில் ஆன்சர் 2 இருக்குது. அதனால் நான் ரெண்டு சைடும் நான் 1ஆல் ஆட் பண்ணுறேன். 1 + 1 போட்டோம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 1 + 1 வந்து 2ன்னு மாறிடும். லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கும். இது ரெண்டுலேயும் 1 தான் காமனாக இருக்குது. இது ரெண்டுலேயும் tan b காமனாக இருக்குது. எடுத்தோன்னா 1 + tan a. இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னா 1 + tan a காமனாக இருக்குது. ரிமைனிங் உள்ளது 1 + tan b = 2. ஹென்ஸ் we prove the answer. ஸோ ஓகே, இது ஃபுல்லும் வீடியோ பார்ட் 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த கொடுத்துருக்க சம்ஸை ஃபுல்லும் நீங்கள் ஒரு தடவை பார்த்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.